சார் சார் நீங்கள் நிறைய படம் எடுத்திருக்கீங்க, பெரிய பெரிய ஹீரோக்கள் எல்லாம் வந்து வாழ வச்சுருக்கீங்க, அதுக்கெல்லாம் பல கோடி செலவு பண்ணியிருக்கீங்க. நீங்கள் முதல் தடவையாக வந்து ஒரு ஹீரோ எடுக்கும்போது சம்மந்தப்பட்ட ஹீரோயின் டெக்னீஷியன்லாம் உங்களை வாழ்த்தலாம், உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம், இந்த படம் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, அவ்வளோ நல்ல படத்தை அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கை கொடுக்கலாம். எனக்கு தெரிய பிரபுதேவா மாஸ்டர் மாதிரி 1-2 பேர் தவிர வேறு யாருமே சப்போர்ட் பண்ணலையே, என்ன காரணம்? சார் இதை நான் ட்விட்டர்லேயே போட்டிருக்கேனே சார். சிம்பிள் சார். நீங்கள் ஏதோ மெசேஜ் போட்டிங்க, இந்த இந்த ஆள் வந்து என்ன, இந்த ஆள் வந்து எடுத்து அங்கீகாரத்துக்கோசம் அலையிறான், வெறும் பத்திரிகை ஊடகங்கள் தவிர வேறு யாருமே வரலன்ட்டு. அதுதான் உண்மை. இங்கே வந்து நான் ஜெயிக்கக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருக்காங்க சார். அதுக்கு பின்னால் இருக்கிற பாலிடிக்ஸோ பிஸ்னஸோ இப்போ நம்ம பேசக்கூடாது இதில். அதை நான் ஜெயிக்கும்போது ஒரு நாள் நான் அன்றைக்கி சொல்கிறேன். எப்படி வந்து இன்னொரு 2 வருஷம் கழித்து கேளுங்க, அன்றைக்கி நான் பெருசாக ஜெயிச்சுட்டு எனக்கு ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பரோடு நான் பேரோடு சொல்கிறேன். இப்போ அது பேச விருப்பம் இல்லை சார். பப்ளிக் எப்படி இருக்கீங்க? தேட்டர் போனீங்களா, எப்படி இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சார்? அதுதான் நான் சொல்கிறேன். உங்களால் வந்த பப்ளிக் எல்லாமே அழுதாங்க. அந்த 40 வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் அழுதாங்க, 40 வயசுக்குள்ளே இருக்கலாம் ஹெவி ஹார்ட்டோடு போனாங்க. இது வரைக்கும் ஒருத்தர் கூட இது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருக்குதுன்னு சொன்னவங்க தவிர படமாக இது வரைக்கும் ஒருத்தர் கூட குறையாக சொன்னதே இல்லை. அதுவே எனக்கு பெரிய வெற்றி. நாங்கள் படம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஏறும், நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட 100% வந்திருக்கு. ஆனால் டிக்கெட்டாக போச்சா நம்பர்ஸாக போச்சோன்னா சந்தேகம் சார். உண்மையாக அதுதான் சொல்கிறோம். நானும் வந்து ஒரு 230 தேட்டரில் ஒரு 150 தேட்டர் வந்து எதெல்லாம் வந்து உங்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ஃபோட்டோ போடுறாங்களோ அதில் மட்டும் நான் ஒரு 100 டிக்கெட் எடுத்து என் படத்தையும் நான் காட்டலாம். நான் இப்போ ஆக்டர் சார். நான் அந்த ப்ரொடியூசராக இருந்தால் அந்த மேஜிக் பண்ணலாம். அது பண்ணதால் தான் நான் இங்கே இருக்கேன். அதுதான் சார். டேரக்டர் சார் தென்பாதியான், இப்போ இந்த விளையாட்டுத்துறை வந்து மேம்படுத்த முடியல, போகல, அதுக்கு தடைகள் இருக்குன்னு சொல்ல வரீங்க. 2வது படத்தில் யார் மேலே போக முடியல, அதை யார் தடுக்கிறாங்கங்கிறது 2 வருஷம் வைக்கிறீங்க. எந்த சமூகம் மேலே போகலை, எந்த சமூகம் தடுக்குதுன்னு சொல்கிறீங்க. அப்போ யார் தடுக்கிறாங்களோ அவங்களுக்கான பதில் என்ன படத்தில் இருக்குது? இல்லையாண்ணா, நான் எடுத்த படத்தில் சமூகம் சார்ந்து எதுவுமே இருக்காதானே? இல்லையா? அப்போ இந்த வக்கீல் பேசி லாங்குவேஜ் என்ன? இல்லைண்ணா. ஒரு அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் விக்டிம் பப்ளிக், அக்யூஸ்டு கவர்மெண்ட், அப்படி தான் இருக்கும்ண்ணா கதை. அப்போ லேடியை வக்கீல் பேசுகிறாங்கல்ல, அவங்களோட லாங்குவேஜ் எப்படி பதிவு பண்ணுறீங்க? அது அவங்க லாங்குவேஜ்ண்ணே. அவங்க வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டினுடைய அட்வொகேட் ஜெனரல். இதில் வந்து ஒரு எக்கனாமிக் வேரியேஷன் தான் பேசியிருப்பேன். காசு இல்லாதவங்களுக்கும் காசு இருக்கிறவங்களுக்குமான போராட்டம் தான் அது. அப்போ அதிகாரத்தில் இருக்கிறவங்க, அதிகாரத்துக்கு வந்தவங்களும் அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் என்னவா அணுகுறாங்க மக்கள் அப்படிங்கிறது தானே சமூகம் சார்ந்து ஒரு இடத்துல கூட இருக்காதுண்ணே. ஏன்னா விளையாட்டுத்துறையில் எல்லா சமூகம் சார்ந்துமே கீழே தான் இருக்கிறாங்க. கிரிக்கெட் தவிர எல்லா விளையாட்டுத்துறையில் இருக்கிற விளையாட்டு வீரர்களும் கீழே தான் இருக்கிறாங்க. அதுக்குள்ள எல்லா சமூகமும் கலந்துருக்குது. சார் கேஜே சார், இங்கே வாழ்த்துக்கள் சார். நல்லா இருந்தது படம். தேங்க்யூ சார். இந்த படத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இல்லை நேஷனல் அத்லெட்டிக்லேருந்து ஏதாவது உங்களுக்கு ஃபோன் கால்ஸ் இல்லை ஏதாவது சம்மந்தமான கிளாரிஃபிகேஷன் அது மாதிரி ஏதாவது இருந்தது? அதெல்லாம் ஒரு ஃபோனும் வரல சார். பாவம் எங்கள் ப்ரொடியூசர்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டை போய் மீட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரை மீட் பண்ணாங்க, ரிலீஸுக்கு முன்னாடியே மீட் பண்ணி. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் கேட்குற கேள்வி, இந்த ஆதிரன் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னாவே, இப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஏதோ ஒரு இன்டர்வியூ எல்லாம் பார்த்தேன், போதை வில்லேஜ் போதையாக மாறிட்டு இருக்குன்ட்டு. இது எல்லாமே இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். இதுக்கு என்ன பதில், இதுக்கு என்ன சொல்யூஷன் நீங்கள் வெளில தேட தேவையில்லை. இந்த படத்தை பார்த்தாவே கஷ்டப்பட்டு உட்காந்து ரிசர்ச் எல்லாம் பண்ண தேவையில்லை. போய் டாஸ்மார்க்கு போய் ரிசர்ச் பண்ணாங்களே போன கவர்மெண்ட், அது மாதிரிலாம் பண்ண தேவையில்லை. இந்த படம் தான் ஒரு ப்ளூ பிரிண்ட், இந்த ஸ்போர்ட்ஸை எப்படி டெவலப் பண்ணணுன்ட்டு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தேங்க்யூ. வாழ்த்துக்கள் கேஜிஆர் சார். ஐ திங்க் திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். ரொம்ப நல்லா இருந்தது படம். இது தமிழ் சினிமாவில் ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு படமாக நாங்கள் கருதுகிறோம். நம்ம மட்டும்தான் சார் நீங்கள் மட்டும்தான் கருதுறீங்க? இல்லை அப்படி கிடையாது சார். இது நீங்கள் சொன்னாலும் சொல்லலைனாலும் சொல்லியிருக்கிற உண்மை வந்து ரொம்ப சாதாரண உண்மை கிடையாது. இது ரொம்ப பொதுமக்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு படம். இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு ரொம்ப தைரியம் தேவை. எடுத்திருக்கிறதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ யார் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ இல்லையோ, த ட்ரூத் இஸ் தட் திஸ் ஃபிலிம் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் இன் தமிழ் சினிமா. இட் இஸ் அ லேண்ட்மார்க் ஃபிலிம். தெர் இஸ் நோ டவுட் அபவுட் தட். என்னுடைய கேள்வி வந்து டைரக்டருக்கு, இந்த மாதிரி கோவம் நீங்கள் சொல்லும் போது, நீங்கள் பேசும்போது இந்த படம் வந்து கோவத்தினுடைய ஒரு வழிபாடு அப்படின்னு இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அந்த கோவம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு மாத்திரம் இந்த படத்தை எடுக்கணும்னு ஏன் தோணுச்சு? என்ன ஸ்பெசிஃபிக் ரீசன், ஸ்பார்க் ஃபார் த ஃபிலிம்?
அண்ணா ஒன்றும் இல்லைண்ணே, என்னோட கிராமம் வந்து மன்னார்குடி பக்கத்தில் வடுவூர். என்னோட கிராமம் விளையாட்டு கிராமம். இப்போ அந்த கிராமம் இருக்குது, விளையாட்டு இல்லை. எனக்கு விளையாட்டுக்கு சம்மந்தம் கிடையாது. என் ஊருக்குள்ளே இருக்கிற விளையாட்டு கபடி வாலிபால் பிளேயர்ஸை தமிழ்நாடு இந்தியா லெவலில் நீங்கள் எங்கே சொன்னாலும் என் ஊரை தெரியும். என் ஊரை எல்லா ஊருக்கும் தெரியுங்கிறதே நான் இந்த கதைக்கு ரிசர்ச் போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. திருநெல்வேலியில் இருக்கிற ஒருத்தர் வந்து என் மாமன் பையன் பேரை சொல்லி ரைட் ஆர்ச் ஆடினா சூப்பராக ஆடுவானு சொல்கிற அளவுக்கு இந்தியா ஃபுல்லாக இருக்கிறாங்க. இது இல்லாமல் என்னுடைய கிராமத்தில் இருக்கிற விளையாட்டு காணா போனதை மாதிரி தேடும்போது அது பெரும்பான்மையான கிராமத்தில் அது இருக்குது. என்னன்னா விளையாட்டு வீரர்கள் சரியாக இருந்தால் அந்த சமூகம் சரியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு ஒழுக்கத்தை வந்து ரொம்ப ரொம்ப ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது வந்து விளையாட்டு வீரர்கள் நான் வந்து பார்க்குறேன். அதாவது இன்னைக்கு வந்து போதை வஸ்துகள் வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமாக சமூகத்தில் ஊடுருவி இருக்குது. அதை ஒரு மினிமமாக வந்து ஓரளவுக்கு கட்டுக்கோப்பில் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்னா ஸ்போர்ட்ஸில் இருக்கிற பசங்க தான் அதை நோக்கி நகராமல் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து கைவிட்டு எனக்கு முதல்ல அந்த 2-3 இடத்துல கூட எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க. ஒரு அண்ணன் கூட போன மீட்டில் கேட்டாங்க, ஸ்மோக்கிங் கார்டு ட்ரிங்கிங் கார்டு போடலை அப்படின்னு. எனக்கு முதல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் பண்ணுறப்ப எனக்கு மது எனக்கு நீடே இல்லையே. எனக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் எப்படி குடிப்பான், ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் எப்படி தம் அடிப்பான், எனக்கு அதுக்குள்ளே போகவே எனக்கு தோணலை. ஏன்னா நான் சந்தித்த வீரர்கள் எல்லாம் சோத்துக்கு வழியிலனா கூட ஓட தான் நிற்கிறாங்க, குடிக்க தோணலை. அப்படி இருக்கும்போது எனக்கு அது இதுதான் இந்த ஸ்பார்க்கு இங்கேருந்து ஆரம்பிச்சது தானே அது. சார் கேஜிஆர் சார், இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இன்ஃப்ளூயன்சருக்கு வந்து நான் வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்க. சமீபத்தில் வந்து ஹிட்டான ஒரு சில படங்கள் வந்து இன்ஃப்ளூயன்சரை வச்சு அதை ப்ரொமோஷன் பண்ணினதுனால தான் பெரிய ஹிட் ஆகிருக்கு. நீங்கள் ஆனால் நான் சொல்லவே இல்லை சார், என்ன புரியல சார். இப்போ இன்ஃப்ளூயன்சரை வச்சு நீங்கள் வந்து நான் இது பண்ண என்னால் முடியாது, அதுக்கான என்கிட்ட சோர்ஸ் இல்லை அப்படின்னு இல்லை அவர் சார் சொன்னது என்னன்னா, ஒருத்தர் கமெண்ட்ல வந்து எவ்வளோ காசு வாங்கினீங்கன்னு சொன்னாரு, அதை நீங்க ப்ரூவ் பண்ணீங்கன்னா நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு படத்தினுடைய பெருந்தன்மையை சொன்னாங்க. படம் அவ்வளோ நல்லா இருக்குது, எனக்கு அது காசு வாங்க வேண்டியது இல்லை அப்படிங்கிற மீனிங்ல சொன்னாங்க. அந்த இன்ஃப்ளூயன்சரு, அந்த சோகால்டு இன்ஃப்ளூயன்சர் ட்ரெண்ட் ஷூட்னு நினைக்கிறேன். ட்ரெண்ட் ஷூட் என்ன சொல்றாங்க, நீ போய் படத்தை பாரு, படம் நல்லா இல்லைன்னா நான் டிக்கெட் கொடுக்குறேன்னு சொன்னாப்ல. ஓகே சார், ஓகே. அப்போ இப்போ ஒரு சில படங்கள் வந்து இன்ஃப்ளூயன்சரை வச்சு தான் பெரிய ஹிட் ஆயிருக்கு அந்த படங்கள். ஓகே, அது மாதிரி நீங்க வந்து இந்த படங்களுக்கு வந்து நீங்க வந்து ப்ரொமோஷன் பண்ணுனா நீங்க போட்ட காசு ஒருவேளை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா சார்? அப்படி ஸ்கேம் பண்ணி இந்த நல்ல படத்தை நான் தப்பா காட்ட விரும்பல சார். நான் ரணசிங்கமோ அறமோ நான் அப்படி பண்ணல. மீதி படம் நீங்க என்ன கேட்டீங்கன்னா நான் பண்ணேன்னு சொல்லுவேன், ஒத்துப்பேன். ஆனா இந்த படம் அதுக்குள்ள வர சப்ஜெக்ட் இல்லை சார். இந்த படம் உண்மையாக ஜெயிக்கணும், உண்மையான மக்கள் பார்க்கணும். பார்த்த ஒரு 1000 பேர் பார்க்குறாங்கன்னா 1000 பேரில் 999 எல்லாமே படத்தை நல்லா தான் சொன்னாங்க.